ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல டைட்டில்லே வந்து பார்த்துருப்பேலே என்ன நான் இன்னைக்கு பண்ண போறேன் என்ன அப்படிங்கிறத. ஒரு காரம் இல்லாத ஒரு மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பொடியை வந்து நீங்க செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவுமே சூப்பரா இருக்கும், காரம் இல்லாத இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா வந்து பொடிப்பேன். காரம் இல்லாததும் பொடிப்பேன், காரமோடதும் பொடிப்பேன். இது வந்து காரம் இல்லாத பொடி. இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாவே வந்து பொடிச்சிருவேன். காரம் உள்ள பொடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரநரப்பா வந்து வேணும். ரெண்டு விதமான பொடி வந்து பிடிக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா காரம் இல்லாத ஒரு இட்லி மிளகா தூள் தான் வந்து பார்க்க போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடலை பருப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு இருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அதே ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பும் வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே ஒன்று ஒன்றா நான் வந்து அப்படியே செய்யும் போதே அப்படியே என்னென்ன போட்டிருக்கேன் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். இப்போ உளுத்தம் பருப்பு அதாவது கடலைப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் வந்து போட்டுட்டு இப்போ நல்லா வந்து இதை செவக்க வந்து நம்ம வறுத்துக்கிறோம். எப்படி எல்லா பொடியும் வறுக்கிறோமோ அதே மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ நல்லா வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து உளுத்தம் பருப்பு வந்து வறுத்துக்கிறேன். உளுத்தம் பருப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாதிரி எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு வறுத்துக்கிறேன். ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பெருங்காயத்தோட வாசனையோட மிளகா பொடி வந்து இட்லி பொடி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ரெண்டு விதமாக வந்து பொடிப்பேன். அதே சமயம் பொடி இட்லிக்கு வேற தனி விதமாக ஒரு பொடி வந்து பொடிப்பேன். அதோட வீடியோவும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதுவுமே வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கா இல்லையா, அவெல்லாம் பார்க்க மாட்டா அப்படிங்கிறனால நான் பார்த்துருக்க மாட்டான். இப்போ அதனால இன்னைக்கு பொடிக்கிறதுனால இன்னைக்கு நான் அப்படியே இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். இன்னைக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடிச்சிக்கலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து நம்ம ஒரு கப்பாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொடி வந்து என்னோட அப்பாவுக்கும் பிடிக்கும், என்னோட பையனுக்கும் வந்து பிடிக்கும். அப்பாவுக்கு வந்து ஆயாச்சு பொடி, அதனால சரி கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கலான்னு இப்போ தான் வந்து வறுத்து பொடிச்சிட்டு இருக்கேன். இப்போ உளுந்து வந்து அதே ஒரு கப்பு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயும் வந்து விட்டுட்டேன், பெருங்காயம் போட்டுட்டு இப்போ அதையும் வந்து தனியாக வந்து வறுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமா சேர்த்து வந்து ஒன்றா வறுத்துக்கலாம். ரெண்டுமா வந்து ஒரே லெவலாக வந்து இருக்கும். அப்போ தான் ரெண்டுமா திருப்பி தனித்தனியாக வறுத்துட்டு திருப்பி நான் அந்த உளுத்தம் பருப்பு இருக்கிறதுலே திருப்பி இந்த கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் வறுத்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு திருப்பி வந்து வறுத்து விடுவேன். அப்போ ரெண்டும் ஒரே லெவலாக வந்து வறுபடுறது கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அதே ரெண்டுமா வந்து போட்டு ஒன்றா வந்து இப்போ வந்து வறுத்துன்னு இருக்கேன். நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப தீயவும் கூடாது, அதே சமயம் நல்லா படபடன்னு வந்து உங்களுக்கு அந்த பருப்போட வாசனை வந்து வறுக்க நல்லாவே வந்து வரும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் வறுக்கும் போதே. அது மாதிரியும் வந்து வரணும். ரொம்ப தீயவும் கூடாது, பார்க்கறதுக்கு கலராகவும் இருக்கணும். ஒரு மாதிரி வாயில போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதாவது புதுசா நிறைய பிடிக்கிறவங்களுக்குலாம் வந்து தெரியாது அதோட பதம். அதனால நான் வந்து ஒரு நிதானமா உள்ள பொறுமையா எல்லாமே வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். பருப்பெல்லாம் வாயில போடும்போது சவுக்குன்னு இருக்கும், போட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா கரகரகரன்னு இருக்கும். அப்பதான் வந்து மிளகா அப்படிலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி நமுத்த மாதிரி நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி வாயில போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரகரன்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா வறுப்பட்டது அதுக்கப்புறமா எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நீங்க மிளகா எல்லாம் வந்து வறுத்துக்கலாம். இப்போ அதை வந்து வறுத்து தனியாக தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் பருப்பை. இப்போ வந்து இது வந்து எள்ளு வந்து வறுத்துக்கிறேன். எள்ளு வந்து நிறைய பேர் சில பேர் போடுவா, சில பேர் போட மாட்டா. ஆனால் எள்ளு போட்டால் ரொம்ப வாசனையா டேஸ்டா ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதனால எள்ளு வந்து போட்டுக்கணும். அதே சமயம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் போடுவா, அது ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் போடாத பண்ணும்போது இது நல்லா இருக்கும் காரமா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் வந்து ஒரு மிளகாத்தூள் கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் இது காரம் இல்லாத பொடி அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 மிளகாத்தூள் தான் வந்து போட்டுன்னு இருக்கேன். காரமே இல்லாததுக்கு நல்லாவே வந்து இருக்கும். அதனால இது வந்து போட்டுருக்கேன். காரத்தோட வந்து போடும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன், கூட எண்ணெய் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை வந்து வறுத்துக்கிறேன். காரப்பொடி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய மிளகாத்தூள் போடும்போது தான் அந்த கார மிளகா அப்படிங்க டேஸ்ட் அதோட காரத்தோட நல்லாவே வந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் கொரகரப்பா வந்து அரைச்சிப்பேன். இது வந்து கொஞ்சம் நைஸாவே வந்து அரைச்சிப்பேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி அடுத்த அந்த பொடியும் வந்து பொடிக்கும் போது காட்டுறேன். அதே சமயம் பொடி இட்லி பொடிக்கிறதும் வந்து உங்களுக்கு வறுத்து தனியாக வந்து பொடிச்சு காட்டுறேன். அந்த பொடி இட்லியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து தனியா வந்து போட்டு வறுத்து அரைப்போம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி இட்லி பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து பொடிச்சிட்டு வந்து பண்ணும்போது அது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நான் வந்து வறுத்துட்டு இப்போ தனித்தனியாகவே வந்து இப்போ ஆற வச்சிருக்கேன். ஆறினதுக்கு அப்புறமா அது நைஸாக பொடிக்கிறதுனால ஒன்றாவே வந்து கொட்டி பொடிச்சிக்கலாம். அப்போதான் வந்து நைஸாக நல்லாவே வந்து பொடியும். இதே நீங்கள் கொஞ்சம் நரநரா வேணும்னு தோணித்துன்னா ஃபர்ஸ்ட் மிளகா எல்லாம் வந்து பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வந்து போட்டுக்கலாம். மிளகா எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கப்புறம் நைஸாக ஆனதுக்கு அப்புறமா இந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பா எடுத்துக்கலாம். அந்த பொடி தனியாக பொடிக்கும்போது காட்டுறேன். இப்போ இது ரெண்டுமே நான் ஒன்றாவே வந்து போட்டுக்கப்போ நைஸாக வேணும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து மிக்சியில் வந்து இப்போ போட்டு வந்து பொடிச்சுட்டு இருக்கேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் பொட்டுக்கல் எல்லாம் வந்து போடுவோம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் பொடிச்சாலே போதும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளோட இட்லி பொடி சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுது.
அடுத்த பொடி படிக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அதோட ரெசிபியும் வந்து போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.